friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இன்டெகிரேஷன் பற்றி பார்க்கலாம். இது வந்து 11th 12th அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு காமனான சாப்டர் தான் இன்டெகிரேஷனு. ஸோ இன்டெகிரேஷனில் வந்து ட்ரிபிள் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரிபிள் இன்டெகிரேஷன்னா எக்ஸ் ஒய் இசட் 3 ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ 3 ஃபங்க்ஷன் இன்டெகிரேட் பண்ணுறது தான் ட்ரிபிள் இன்டெகிரேஷனு. ட்ரிபிள் இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுற பார்ப்போம். கிவன் கொஸ்டினில் கொடுத்துக்கிறத நம்ம இப்போ இன்டெகிரேஷனுங்கிறதுனால ஐன்னு கன்சிடர் பண்ணலாம். I equal to given question in integral 0 to 3 0 to 2 integral 0 to 1 x plus y plus z into dz dx dy. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு பேசிக்காக வந்துட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷன் எக்ஸை இன்டெக்ரல் பண்ணுறதா ஒய்யை இன்டெக்ரல் பண்ணுறதா இசட்டை இன்டெக்ரல் பண்ணுறதா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்டெக்ரல் லிமிட்ஸ் பார்க்கணும். ஸோ இதில் வந்துட்டு கான்ஸ்டன்ட் நம்பர் இருக்கா இல்லை வேரியபிள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த இன்டெக்ரல் ஃபங்க்ஷனில் எல்லாமே வந்துட்டு கான்ஸ்டன்ட் நம்பராக தான் இருக்குது. ஸோ அப்போ இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கணும் ஒரு இன்டெக்ரல், தென் நம்ம இன்டெக்ரன் பண்ண வேண்டிய இது வந்துட்டு இன்டெக்ரன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இது நம்ம இன்டெக்ரல் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன். ஸோ அதை வந்துட்டு இன்டெக்ரண்ட். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இன்டெக்ரண்ட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஃபஸ்ட்டு இருக்குன்னு பார்க்கணும், டிஇசட். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் வந்துட்டு இசட் ஃபங்க்ஷன். இசட் ஃபங்க்ஷனை தான் ஃபஸ்ட் நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒய் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி இன்டெக்ரல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு பேசிக்காக இன்டெக்ரல் பண்ண நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். integral of x power n dx equal to x power n plus 1 divided by n plus 1. இது வந்து formula, basic formula. Integral of dx equal to x. Integral of x power n into dx equal to x power n plus 1 divided by n plus 1. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் இன்டெக்ரல் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு இசட் ஃபங்க்ஷனை தான் இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ எடுத்த உடனே நம்ம வந்துட்டு இங்கே இசட் ஃபங்க்ஷனை நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது அதர் ஃபங்க்ஷன் எக்ஸ் அண்ட் ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இசட்டை மட்டும் நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். நீங்கள் இந்த கொஷினை பார்த்தோன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்னு இருக்கிறதுனால எக்ஸ் கான்ஸ்டன்ட் ஒய் கான்ஸ்டன்ட் இசட்டை மட்டும் இன்டெக்ரல் பண்ணணும் அப்படின்னு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் அது ராங் ஆகிடும். இப்போ பாருங்கள் இது வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டு டிஇசட் டிஎக்ஸ் டிஒய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. காமனாக நம்ம வந்துட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டு டிஇசட் இப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதை நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் டிஇசட் ப்ளஸ் ஒய் டிஇசட் ப்ளஸ் இசட் டிஇசட் நம்ம வந்துட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத வெளியே இருக்கிற எலிமெண்ட் கூட நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே வந்து எக்ஸுன்னா எக்ஸ் இன்டு டிஇசட், இதுதான் மீனிங்கு. இது மாதிரி மல்டிப்ளை பண்ணுற பேஸில் தான் நம்ம வந்து இன்டெக்ரல் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இசட் ஃபங்க்ஷன் தான் இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ ரிமைனிங் integral 0 to 3 integral 0 to 2 இசட்டோட இன்டெக்ரல் தான் ஃபங்க்ஷன் லிமிட் தான் 0 to 1. ஸோ அதனால் அதை ரைட் பண்ணக்கூடாது. எக்ஸ் இன்டு டிஇசட் இங்கே பாருங்கள் எக்ஸ்னால் இது வெறும் கான்ஸ்டன்ட், எக்ஸு கான்ஸ்டன்ட் அப்படியே ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இன்டு டிஇசட். இன்டெக்ரல் ஆஃப் டிஇசட்னா வேல்யூ என்னது, இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸு, அப்போ டிஇசட்னா வேல்யூ என்ன வரும், இசட். ஸோ அப்போ இங்கே எக்ஸ் இசட் ப்ளஸ் இசட்னா ஒய் கான்ஸ்டன்ட்டு, இசட்டை இன்டெக்ரல் பண்ணும்போது ஒய் கான்ஸ்டன்ட் ஒய். இங்கே அதே மாதிரி ஒய் டிஇசட் இருக்குது. ஸோ அப்போ இன்டெக்ரல் ஆஃப் டிஇசட்னா இசட் ப்ளஸ் இந்த இசட் இருக்குது. இசட்னா இசட் பவர் 1 மீனிங்கு. ஸோ அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணோம். இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இங்கே இசட்டு 1 + 1 இந்த ஃபார்முலா என்னன்னா 1, என்னோட இங்கே பவர் 1 இருக்குது. 1 + 1னா 2 இசட் ஸ்கொயர் டிவைடட் பை 2. தென் லிமிட்ஸ் 0ம் 1ம். நெக்ஸ்ட்டு டிஎக்ஸ் டிஒய் ஈக்குவல் டு, கரெக்டாக தெரிஞ்சுக்கணும், இதுதான் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இங்கே எக்ஸ்னா எக்ஸ் மட்டும் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, எக்ஸ் இன்டு டிஇசட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்டெக்ரல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த லிமிட் அப்ளை பண்ணணும். integral 0 3 integral 0 to 2 இங்கே z இருக்கிற இடத்துல இங்கே 1 அப்பர் லிமிட் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுவோம். x into 1 plus y into 1
plus 1 square divided by 2. Next upper limit minus lower limit. Upper limit minus lower limit பாருங்க இங்க 0 இருக்கு. So இங்க 0 mention பண்ணுமோ x into 0 0, y into 0 0, 0 divided by any number 0. So நம்ம 0 apply பண்ணா இது ஃபுல்லாவே 0 ஆயிடும். So minus 0 into dx dy. It's equal to integral 0 to 3, integral 0 to 2 x plus y plus 1 by 2 into dx dy. ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணியாச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது, dx இருக்கிறதுனால நம்ம எக்ஸ் ஃபங்க்ஷனை இன்டெக்ரல் பண்ணணும். எக்ஸ் ஃபங்க்ஷன் இன்டெக்ரல் பண்ணுறதுக்கும் சேம் அதே கான்செப்ட் தான். இங்கே வந்துட்டு நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளாடி வந்துட்டு இதை மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 1/2 இன்ட்டு டிஎக்ஸ் இந்த மாதிரி தான், இந்த மாதிரி கான்செப்டில் தான் நம்ம வந்துட்டு இங்கே இன்டெக்ரல் பண்ணணும். ஸோ இங்கே இன்டெக்ரல் 0 to 3. நெக்ஸ்ட் நம்ம எக்ஸோட இன்டெக்ரல் ரைட் பண்ணக்கூடாது. இப்போ எக்ஸ் நம்ம இன்டெக்ரல் பண்ணும்போது அதோட இன்டெக்ரலை நம்ம ரைட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ஒய்யோட இன்டெக்ரல். நெக்ஸ்ட்டு எக்ஸு டிஎக்ஸ் நம்ம எக்ஸ் தான் இன்டெக்ரல் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் பவர் 1 இருக்கிறது தான் மீனிங்கு. எக்ஸ்ன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் இங்கே ஒய் கான்ஸ்டன்ட்டு. ஒய் கான்ஸ்டன்ட்னா இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ்னா எக்ஸ் ப்ளஸ் 1/2 constant, 1/2 into dx. 1/2 na integral of dx same adhe da x. Limits 0 to 2 into dy. Next நம்ம இந்த limits apply பண்ணனும். 0 to 3 x இருக்கிற placeல x ஓட limit. அப்போ 2 square divided by 2. இங்க பாருங்க, இங்க வந்து whole square னு மென்ஷன் பண்ணக்கூடாது. x க்கு மட்டும்தான் square. So 2 square divided by 2. இந்த 2க்கு வந்து square வராது. plus y into x ஓட வேல்யூ 2 plus 1/2 x ஓட வேல்யூ 2. இதுலேயும் அதே தான், லோவர் லிமிட் 0வாக இருக்குது. நம்ம இதில் வந்து 0 அப்ளை பண்ணோன்னா எக்ஸ் இருக்கிற பிளேஸில் அப்ளை பண்ணோன்னா டோட்டல் வேல்யூவும் 0 தான். ஸோ மைனஸ் 0 இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 3. 2 ஸ்கொயர்னா 4, 4 divided by 2 ப்ளஸ் 2y ப்ளஸ் இங்கே 2 கேன்சல் ஆகும். ஸோ ப்ளஸ் 1 into dy equal to இங்கே இந்த 2 இதுவும் கேன்சல் பண்ண இங்கே 2 வரும். ஸோ இன்டெக்ரல் ஆஃப் 0 3 இங்கே 2 ப்ளஸ் இங்கே 1 இருக்குது. இது வந்து 2 இங்கே 2வும் 4 டிவைட் பை 2னா 2. இங்கே 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஆகிடும், 3 ஆகிடும். 3 ப்ளஸ் 2y into dy. நெக்ஸ்ட் நம்ம இன்டெக்ரல் பண்ண வேண்டியது y ஃபங்க்ஷனு. சேம் அதே தான். நம்ம வந்துட்டு இந்த y-ஐ மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 3dy ப்ளஸ் 2y dy. இந்த மாதிரி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இன்டெக்ரல் பண்ணணும். ஈக்குவல் டு இங்கே 3 இன்டெக்ரல் ஆஃப் dyனா y ப்ளஸ் இந்த 2 இங்கே y இருக்குது. yனா பவர் 1 இருக்குன்னு மீனிங். ஸோ n + 1 அப்போது y ஸ்கொயர் டிவைடட் பை 2. லிமிட்ஸ் 0 to 3. நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த லிமிட்ஸை வந்து அப்ளை பண்ணணும். ஈக்குவல் டு இங்கே 3 y இருக்குது. yக்கு ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம அப்பர் லிமிட் தான் ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும். ஸோ y இருக்கிற பிளேஸில் இந்த 3 into 3 ஆகிடும். அப்போது 3 into 3 ப்ளஸ் இங்கே பாருங்கள், இங்கே 2 y ஸ்கொயர் இருக்குது. y ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர் டிவைடட் பை 2. 2 into 3 ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் லோவர் லிமிட். பாருங்கள், லோவர் லிமிட் என்ன இருக்குது, 0 தான் இருக்குது. ஸோ நம்ம 0 இதில் அப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஸோ லோவர் லிமிட் வந்துட்டு 0 ஈக்குவல் டு 3 into 3 9 ப்ளஸ் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது. 3 ஸ்கொயர்னா 3 into 3 9 ஈக்குவல் டு 9 + 9 18. I ஈக்குவல் டு 18. இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ட்ரிபிள் இன்டெக்ரல் பண்ண வேண்டியது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.